சந்தோஷ் அகாடமி காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் வரக்கூடிய எஸ்ஐ தேர்வுக்கான ஜாகிரபி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது பார்ட் 3வது வீடியோ. 21வது கேள்வி என்ன சொல்லி பார்த்துடலாமா? உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை எங்கு அமைக்கப்பட்டுள்ளது என்பதுனா ஆப்ஷன் சி லடாக். இந்தியாவில் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி என்று அழைக்கப்படும் மாநிலம் எது? ஆப்ஷன் டி கோவா. மக்கள் தொகை பெரும் பிளவு என்று அழைக்கப்படும் வருடம் எது? 23 ஆப்ஷன் ஏ 1921. கடைசியாக 2011ஆம் ஆண்டு கணக்கெடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாட்டின் எத்தனையாவது கணக்கெடுப்பு ஆகும்? 24வது கேள்வி ஆப்ஷன் சி 15வது கணக்கெடுப்புன்னு சொல்றேன். இந்தியாவின் முதல் வாகன தொழிலகம் எங்கு தொடங்கப்பட்டது? 25 ஆப்ஷன் ஏ மும்பை. இந்தியாவில் காகித உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் மாநிலம் எது? 26 ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம். ரத்தினகிரி காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் 27 ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது? 28 ஆப்ஷன் ஏ தாமிரம். இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட ஆண்டு எது? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கொடுக்கல. இது ஆன்சர் என்ன? 1919, 20 இந்த காலகட்டத்தில் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? இதுல என்ன உங்களுக்கு ஒரு கேள்வி நான் கமெண்ட் பண்றது என்னன்னா, கால்நடை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துறாங்க? தற்பொழுது எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? அது எத்தனாவது கணக்கெடுப்பு? இது மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து, இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது? 30 ஆப்ஷன் ஏ ஹைதராபாத். இந்தியாவில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? 31 ஆப்ஷன் ஏ குஜராத். ஆப்ஷன் ஏ குஜராத். இந்தியாவில் காணப்படும் 8 மண் வகைகளில் எந்த வகை மண் அதிகம் காணப்படுகிறதுனா ஆப்ஷன் ஏ வண்டல் மண். தார் பாலைவனம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? 33 ஆப்ஷன் சி ராஜஸ்தான். தேங்க்யூ.